அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழில் பாடம் 7 தமிழ் மொழியின் பெருமை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுடைய தாய்மொழி எதுன்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வீட்டில் பேசக்கூடிய மொழினாலும் சரி, என்ன மொழி? தாய்மொழி தமிழ். இப்போ இந்த தமிழ் மொழி அப்படின்னா நமக்கு தாய்மொழி தமிழ் சொன்னோம். அதே மற்ற மாநிலங்களில் அவங்கவுங்களுடைய தாய்மொழியை அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா? உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. உலகில் பல மொழிகள் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதில் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி. தொன்மைன்னா பழமை. அமிழ்தினும் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. அமிழ்து நாவிற்கு சுவையை தரக்கூடியது, இனிய சுவையை தரக்கூடியது. அது மாதிரி தமிழ்மொழி இனிமை மொழியாக இருக்குது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லும் போது தமிழ் தமிழ்னு சொல்லி பாருங்கள். உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். நீங்கள் தமிழ் தமிழ் சொல்லும்போது உங்கள் காதில் அமிழ்துன்னா என்ன சொல்கிறேன்? இனிது இனிதுன்னு சொல்கிறது நான் இனிமை இனிமை. அது நம்ம ஒரு இனிப்பான உணவை சாப்பிடும்போது நாக்குக்கு எப்படி இனிப்பு சுவையை தருதோ, அதே மாதிரி தமிழ் தமிழ்னு சொல்லும் போது நம்ம காதில் இனிமையாக விழுகுது. அதை நீங்கள் உணருவீங்க. அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார். செந்தமிழ் நாடுன்னு சொல்லும் போதே நம்மளுடைய காதில் தேனா பாயுது அப்படின்னு சொல்லி யார் பாடியிருக்காங்க? பாரதியார். மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அது மட்டுமா, இன்னொன்னையும் பாரதியார் சொல்லியிருக்காருங்க. நமக்கு இந்த உலகில் உள்ள மொழிகள் எல்லாத்துலேயும் எனக்கு தெரிந்ததில் இந்த தமிழ் மொழியை போல் இனிமையான மொழி எதுவும் இல்லை, எங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என தமிழை போற்றி புகழ்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார். தமிழ் அப்படின்னா அதுக்கு அமுதுன்னு பேர். இன்பம், அந்த இனிமை தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய தமிழ் எங்களுக்கு உயிருக்கு மேலே நாங்கள் போற்றுவோம்னு சொல்லி யார் சொன்னார்னா பாரதிதாசன். இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். இப்போ முத்தமிழ் அப்படின்னா 3 தமிழ்கள் உடையதுதான் முத்தமிழ். எதெல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா இயல் இசை நாடகம். இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ்மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். இயல் இசை நாடகம் இது 3 துறைகள் இந்த தமிழில் இருக்குது. தமிழ்மொழியினுடைய வெளிப்பாட்டை இந்த கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை சொல்லி நம்ம பார்க்க. எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல். இப்போ கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறாங்க தானே, எழுத்து மூலமாக வெளியிடுறத தமிழை வெளியிடுறது இயல். பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை. இசைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பாடல்கள் மூலமாக, தமிழ் பாடல்கள் மூலமாக வெளியிடுறது இசை. அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். நம்ம விழாக்கள்னால் அப்போ ஒரு மேடை நாடகம் நடக்குதுதானே, அப்படியே அந்த தமிழை வெளிப்படுத்துவாங்க பேச்சுகள் மூலமாக. அது நாடகம். அப்போ புரிஞ்சுதா? இயல் இசை நாடகம் இது 3 துறைகளோட இணைந்தது தான் முத்தமிழ்னு. அந்த காலத்துலலாம் கல்வெட்டுகள், நீங்கள் எந்த பழங்கால கோயிலுக்கெல்லாம் போங்க, இந்த மாதிரி பெரிய பாறையிலலாம் இப்படி எழுதியிருப்பாங்க. இத்தனை நாள் கவனிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க பாருங்கள், இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. இப்போ பழங்காலத்தில் தமிழர்கள்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதெல்லாம் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அகழ்வாராய்ச்சின்னு சொல்லி அகழாய்வுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா ராணி இவங்கெல்லாம் என்னென்ன ஆடைகள் பயன்படுத்தினாங்க, அந்த மக்கள் என்ன பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய ஆடைகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அகழ்வாய்வுகள்லாம் உதவுது.
அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கீழடின்ற ஒரு இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அதெல்லாம் இந்த பேப்பரில் செய்திகளில் ஃபுல்லும் வந்தது. நாங்கள் கூட என்ன பண்ணோம், நம்ம அந்த இது அங்கே என்னென்ன செய்திகள் கிடைச்சதோ அதை நம்ம வந்து இறை வழிபாட்டின் போது சொன்னோம். இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. இப்போ ஆதினா பழங்காலத்து, அந்த தமிழ்மொழி வந்து பழங்காலத்து தமிழர்களுடைய மொழின்றது வந்து நல்லா இதன் மூலமாக, இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக தெரியுது. கணியன் பூங்கொண்டனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ்மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. கணியன் பூங்கொண்டனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். யாதும் ஊரேன்னா இந்த உலகில் உள்ள எல்லா ஊர், எல்லா இடங்களும் நம் எல்லாரும் பொதுவானது. யாவரும் கேளீர், இந்த உலகில் உள்ள கேளீர்னா உறவினர்கள், இந்த உலகில் வாழும் மக்கள் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் என்னும் புறநானூற்று பாடலில் இதை சொல்லியிருக்காங்க. இது அப்படின்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த உலகில் உள்ள எல்லா இடங்களும் எனக்கு சொந்தமானது, இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர். தமிழர்கள் மனதில் இன்றைக்கும் அது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஐக்கிய நாடுகள் அவைன்னு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் இருக்குது, உலக அளவில் உள்ள நாடுகள்லாம் சேர்ந்தது ஐக்கிய நாடுகள். அந்த தமிழ்மொழியுடைய பெருமையை வந்து இந்த உலகமே உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த வாசகம் மறந்துடாதீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே இடத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லோரும் என்னுடைய உறவினர்கள். இதை தெரிஞ்சுக்கோங்க. நடுவண் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. நம்மளுடைய அரசு என்ன பண்ணுது, 12/10/2004. உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் தான் வந்து இந்த செம்மொழி மாநாடுன்னு நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல், பிற மொழிகளுடைய துணை இல்லாமல் தனித்து இயங்கும் திறன் கொண்டது செம்மொழி. செம்மொழினா செம்மை கூட்டல் மொழி, செம்மைனா சிறப்பான மொழின்னு சொல்லி அறிவித்தாங்க. இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. இது வந்து இந்த செம்மொழின்னு சொன்னது வந்து தமிழ் மொழிக்கு வந்து வளமை சேர்ப்பதாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த செம்மொழி மாநாடு கூட வந்து கோவை மாவட்டத்தில் நடந்தது, மிகவும் சிறப்பாக நடந்தது. அதில் வந்து இலக்கியங்கள், கட்டுரைகள், என்னென்ன தமிழ் பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் அங்கே நடந்தது. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் குழந்தைங்க, நான் இதை சொல்கிறேன். தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. இப்போ வீர விளையாட்டுக்கள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நடந்து தானே சொன்ன வீர விளையாட்டு, அதை வந்து பாறையில் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதனுடைய சிறப்பை பற்றி கல்வெட்டுகள்லையும் செதுக்கியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்து கொடை குணம், கொடைனா என்னது, கொடுக்கக்கூடிய, இல்லை என்று வருவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணமுடையவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இந்த புலவர்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய அவையில் வந்து சிறப்பான இடம் கொடுத்தாங்க. தமிழின் மீறாத பற்று உடையவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள பற்றிய செய்திகளும், அப்புறம் அவங்களுடைய பண்பாடுகள், பண்பாட்டு கூறுகள் அவங்க என்னென்ன அப்படின்னா தமிழர்களுடைய வீரம், நான் சொன்னேன்னா வீர விளையாட்டுகள், வீரத்தை, கொடைனா மன்னர்கள்னாலும் சரி மக்கள்னாலும் சரி தன்கிட்ட இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணமுடையவர்கள் கொடை வள்ளல்கள். அப்புறம் பண்பாடு, நம்ம வந்து என்றைக்கும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டிலேருந்து என்றைக்கும் மாறாமல் அப்படியே நம்ம தமிழர்கள்னாவே சிறந்த பண்பாடு உடையவர்கள்ன்றத பற்றியும், விருந்தோம்பல், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த விருந்தினர்களை முகமலர்ந்து உபசரிக்கும் சிறப்பு குணம் உடையவர்கள் வந்து தமிழர்கள். இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரியணும்னா எங்கே தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது பாருங்கள், தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இது சொல்ல மாதிரி பாரு, தமிழனென்று சொல்லடா, எல்லாம் அந்த உலகில் உள்ள நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து நிற்கணும். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பெருமையை கூறுகின்றன. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. பழமை வாய்ந்த இலக்கண நூலான தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் என்ன பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, தமிழினுடைய பழமையை பற்றியும் சொல்லுது. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள். உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் திருக்குறள். அதனால தான் திருக்குறள் என்ன சொல்கிறோம், உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். பாருங்கள், இதே வந்திருக்கு பாருங்கள். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. 2 அடிகளில் உள்ள அனைத்து மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் திருக்குறள் அமைஞ்சிருக்கு. இந்நூல் தமிழர்களுடைய வாழ்வியல், அந்த வாழ்க்கை அன்றாட நடக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். இப்போ நம்ம தாய்மொழி தமிழ்னு சொல்லி நம்ம அதை சிறப்பை உணர்ந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டார்கள், வெளிநாட்டவர்களும் என்ன பண்ணாங்க, இங்கே தமிழ் மொழியை படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணாங்க, தமிழில் பல இலக்கியங்களையும் அவங்க தந்திருக்காங்க நமக்கு. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜி.யு. போப் என்பவர் திருக்குறளுடைய பெருமையை உலகிற்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். இவர் தமிழினுடைய பெருமை வாய்ந்த நூலான திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுவே நமக்கு எவ்வளோ ஒரு பெருமை. தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறியச் செய்தார். அவர் வெளிநாட்டவராக இருந்தாரும் தம்மை தமிழ் மாணவன் அப்படின்னு இந்த உலகுக்கே வெளிப்படுத்தினார். நம் தாய்மொழியான தமிழ் 2000 ஆண்டுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நம்முடைய தாய்மொழியான தமிழ் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேச்சுனாலும் சரி எழுத்துனாலும் சரி பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாளும் பொலிவுடன் வளர்த்தமிழாய் தன் பெருமையை உலகரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. அது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அது நல்ல பொழிவு மிக்கதாகவும் அது தமிழ் வளர்ந்துக்கிட்டே இதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பெருமை உலகம் முழுவதும் நிலைநிறுத்தி தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தி வருகிறது இன்றளவும். ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். இன்னும் எத்தனையோ வருஷம் தமிழ்மொழி என்ன பண்ணோம், உலகில் உள்ள மக்களை வாழ வைக்கிறது, அப்புறம் வழி நடத்துறதுக்கும் திறமையான மொழியாக விளங்கி நம்மளுடைய தமிழ் மொழியை உலகில் உள்ள எல்லாரும் பாராட்டுறாங்க. உலக அளவில் தமிழ்மொழி சிறப்பு மொழியாக அனைத்து மக்களும் பாராட்டும் வகையில் நம்ம என்ன செய்யணும்னா அதை உயரத்திற்கு கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். அது சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது நம்மளோட கையில் தான் இருக்கணும். அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். இந்த பாடம் இதோடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.